பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 5 வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 5 வசனம். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாய் இருக்கும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் நடையானது எப்படிப்பட்ட வழிகளில் கடந்து செல்லுகிறது என்பதை அறியாதபடி கடந்து போவார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய நடைகளானது வெற்றியின் பாதைகளில் செல்லுகிறதா அல்லது தோல்வியின் பாதைகளில் செல்லுகிறதா என்பதை அறியாதபடிக்கு மனம் போன போக்கிலே தங்கள் நடைகளை செலுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் நடைகளை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் என்பதாக. இந்த காலவேளையிலே நம்முடைய நடைகளானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடைகளை எப்படி காண்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, யோபு 34 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 34 அதிகாரம் 21 வசனத்திலே, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக தேவன் நம்முடைய நடைகளை பார்க்கிறார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் நம்முடைய நடைகள் மீது நோக்கமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். இந்த நாளிலே தேவனுக்கு முன்பதாக நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத நடைகளை நடப்பவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் செல்லுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த காலவெளியிலே நம்முடைய வழிகள் ஸ்திரப்பட வேண்டுமென்றால், நம்முடைய நடைகள் ஸ்திரப்பட வேண்டுமென்றால், கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக அவர் என்னை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு அவருக்கு பிரியமான நடைகளை நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான வழிகளில் நடப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். முதலாவதாக நம்முடைய நடைகளை என் தேவன் பார்க்கிறார். இரண்டாவதாக நம்முடைய நடைகளை அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 17 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 17 அதிகாரம் 5 வசனத்திலே, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக நம்முடைய நடைகளை என் தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவர் உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார். இந்த நாளிலே பல நேரங்களிலே நம்முடைய நடைகளானது உறுதிப்படுத்தப்படாதபடி இருக்கிறது. ஒன்றும் புரியாத பாதைகளில் கடந்து செல்கிறதாய் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கால் வலுவாதபடிக்கு நம்முடைய நடைகளை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். இந்த காலவெளியிலே எங்கு செல்லுகிறோம் என்று சொல்லி அறியாதபடி இருப்போமே என்றால், கர்த்தர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் காணப்படுவார்.
இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய நடைகள் ஸ்திரப்படாமல் உறுதிப்படாமல் இருக்குமே என்றால் கர்த்தர் அதை ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி நம்மை நடத்துகிறவராக காணப்படுவார். மூன்றாவதாக நம்முடைய நடைகளை என் தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக தேவன் நம்முடைய நடைகளை என்ன செய்கிறார் என்றால் அவர் நம்முடைய நடைகளை வாய்க்க பண்ணுகிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் போகிற பாதைகளானது நாம் போகிற வழிகளிலே பலவிதமான காரியங்கள் வாய்க்க பெறாமல் இருக்கிறது. நாம் நினைக்கிற காரியங்கள் நடைபெறாதபடி இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய நடைகளை வாய்க்க பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். இந்த நாளிலே வாய்க்க பெறாமல் உங்களுடைய வழிகள் இருக்குமே என்றால் கர்த்தருக்கு நேராக உங்கள் நடைகள் திருப்பும் போது தேவன் நிச்சயமாய் வாய்க்க செய்வார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நடைகளை என் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாளிலே எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்முடைய நடைகளில் அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக என் தேவன் நம்முடைய நடைகளை பார்க்கிறார். இரண்டாவதாக நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார். மூன்றாவதாக நம்முடைய நடைகளை வாய்க்க பண்ணுகிறார். இந்த நாளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய பார்வைக்கு நம்முடைய நடைகளானது நலமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான நடைகளாய் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் இவ்விதமான ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அவர்களுடைய நடைகளை பார்க்கிறீர். அவர்களுடைய நடைகளை உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறீர். அவர்களுடைய நடைகளை வாய்க்க பண்ணுகிறீர். இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் நடைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.